Hello everyone, welcome back. நான் தான் S.SYLVESTARCHRISTY. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோடெக் CBE ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு SD எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் தான். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் அவ்வளோ டீட்டெயில் இல்லை, எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த நம்ம என்னென்ன போட்டிருக்கேன்னா, வண்டி வந்துட்டு எப்படி நான் ஃபிட் பண்ணுறேன், அதோட எப்படி ஃபிட்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்துட்டு வண்டியோட ஐட்லிங், அதை பற்றி தெளிவாக நான் காட்டியிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு வண்டியில் வந்துட்டு நான் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கேன், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சிடி யூனிட்ஸில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக காட்டியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறையா வீடியோ வந்து வெறும் நார்மல் ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வண்டி வந்துட்டு SD ஓல்டு மாடல். இந்த வண்டியில் வந்துட்டு நம்ம வண்டி வந்துட்டு கிக்கர் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. வண்டி சரியாக ஸ்டார்ட் ஆகிறதில்ல. ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்போது வந்துட்டு வண்டி ஃபெயிலியர் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எப்படியோ தடுமாறி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வண்டியில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வண்டியில் என்ன சிஸ்டம் இருக்குது, இது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இது வண்டி வந்துட்டு எலக்ட்ரானிக் கன்வர்ஷனுக்கு தான் என்கிட்ட வந்திருக்குது. முதல்ல இது என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் அனலைஸ் பண்ணிட்டேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி நான் எலக்ட்ரானிக் கன்வர்ஷனை பற்றி ஒரு SD வண்டி ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். SD, Jawa, Roadking இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சிஸ்டம் தான். நம்ம அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை எப்படி பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட இன்ஜின், அதோட பவர் தான் மாறி மாறி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வண்டியில் வந்துட்டு எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் தான் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக நம்ம பார்த்து இந்த வண்டியோட என்ன பண்ணணுமோ அதை பார்த்து நம்ம எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இந்த வண்டியில் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலு. வண்டியெல்லாம் குரோமியெல்லாம் போட்டு குரோமிங்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. டேங்க்கில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டியை. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறாரு. அவரோட க்ரேஸாக ஆசையாக இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறாரு. இந்த வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது நான் என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி கிக்கர் ரிட்டர்ன் ஆகுது, எதனால் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு அடுத்ததை நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை ஆல்டர்னேட்டர் கப், இங்கே தான் காயில் அசம்பிளி வரும். இந்த இடத்துல ஒரு காயில் அசம்பிளியை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கழட்டிடலாம். இதை நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு வேலை செஞ்சுருக்காங்க காயிலில். என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அது தூரம் போய் நின்றுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் காயில் இந்த கவர்லாம் கழட்டி கொஞ்சம் ஒரு சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கிக்கர் அமுத்தி காட்டுறேன், கிக்கர் எப்படி ரிட்டர்ன் ஆகுதுங்கிறதையும் நான் காட்டுறேன். கிக்கர்லாம் சத்தியமாக எங்களால் வந்துட்டு மிதிக்கவே முடியல, ஸ்டார்ட்டே பண்ண முடியல எங்களால். ஆக்சுவலி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஸ்டார்ட்டே பண்ண முடியல. கஸ்டமர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தாங்கிறது சத்தியமாக இட்ஸ் $1 பில்லியன் கொஸ்டின் தான். இது அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடவே முடியாது இந்த வண்டியை. நீங்கள் இப்போ பார்க்கலாம், இதுதான் அந்த ஆல்டர்னேட்டர், ஓகேங்களா? இந்த ஆல்டர்னேட்டரில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ரொம்ப லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸரில் காட்டுறேன், பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது புரிஞ்சு போச்சு, ஓகேங்களா? இந்த இடம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அதுதான் இஷ்யூ. இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரிஜினல் அவைலபிள் கிடையாது, டூப்ளிகேட் மட்டும்தான் இருக்குது, ஓகே? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது எவ்வளோ தான் பாயிண்ட்டை வாங்கி போட்டாலும் இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வண்டிக்கு நம்ம எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் தான் பண்ணுறது தான் வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டிக்கு ஸ்மூத் ஸ்டார்டிங் இருக்கும், அப்புறம் ஸ்மூத் ஐட்லிங் இருக்கும். இந்த வண்டியாக வந்துட்டு ரொம்ப பட்டரி ஸ்மூத்தாக தான் வந்துட்டு இந்த பாயிண்ட் டைப்பில் ஐட்லிங் ஓடும். பட் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓடும், எலக்ட்ரானிக்கலையே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓடும். இதுதான் இந்த வண்டிகளில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம். பாயிண்ட் தான் வந்துட்டு கிக்கர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு மெயின் காசு. நம்ம அந்த பாயிண்ட் வந்துட்டு திருப்பி அவங்க நிறையா மாற்றியும் ஏதோ ஒரு இஷ்யூ அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது இதுதான் வந்துட்டு SDக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கிட்டு. இப்போ நான் இதில் காயில் மட்டும்தான் காட்டியிருக்கேன். இந்த ரிங்கு, இந்த கேமு அண்டு நீங்கள் ஒயரிங்லாம் பார்க்கலாம். இந்த பக்கா OE டைப்பில் வந்துட்டு நாங்களே ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சது இது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒயர் முதல் கொண்டு எல்லாமே நாங்களே செஞ்சது. இப்போது இதெல்லாம் ரெகுலேட்டர் ஷாக்கெட் இது, அண்டு இது வந்து CD கொடுக்குற ஷாக்கெட்டு. அண்டு ரெகுலேட்டர் ஷாக்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா லைட்டுக்கு சார்ஜிங்க்கு தனியாக ஒயர் எப்போவுமே வந்துடும். சார்ஜிங் வேணுங்கிறவங்க நம்ம சார்ஜிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிக்கும் கண்டிப்பாக ஹெட்லைட் கொடுத்தே தருவீங்க.
இந்த கிட்டில் வந்துட்டு நான் சிடி யூனிட் ரெகுலேட்டர் இந்த 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 சைடு தேவையான எல்லா ப்ரொசீஜருமே நானே கொடுத்துருவோம். இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த போல்ட் முதல் கொண்டு வாஷர் முதல் கொண்டு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த வண்டிக்கு. இது நாட் ஒன்லி ஃபார் எஸ்டி, ஜாவா, ரோட்கிங் எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுக்குற கிட்டு தான் இது. அண்ட் இப்போ நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, காயில் வந்துட்டு இப்போ தான் ஃபிட் பண்ணிட்டுருக்கிறேன் நான். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஈஸி டு ஃபிட்டுங்க, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீங்கள் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த பழைய ஆல்டர்னேட்டரை கழட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இதை மாட்ட போகிறோம், அவ்வளோதான். அந்த ஆல்டர்னேட்டர் எப்படி கழட்டுறீங்களோ அப்படியே மாட்ட போகிறீங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறேன், எவ்வளோ ஃப்ரீயாக ப்ளே ஆச்சு பார்த்தீங்களே. இப்போ நான் காட்டுறேன் இல்லையா போல்ட்டு, இந்த 3 போல்ட்டில் ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருந்தது. இப்போ நான் காட்டுற 2 போல்ட் வந்துட்டு ஒன்று ஷார்ட்டு ஒன்று லென்த் இருக்கும் பாருங்கள். ஓகே, எதுக்கு ஷார்ட்டு லென்த்துனா இப்போ நான் தெளிவாக காட்டுறேன். அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு காயில் பிளேட் வந்துட்டு ஹைட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு காயில் பிளேட் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட் போல்ட், லென்த் போல்ட். ஓகேங்களா, இப்போ லென்த் போல்ட்டோட வேலையை நான் அடுத்தது காட்டுறேன். ஷார்ட் போல்ட் நீங்கள் பாருங்கள், அழகாக வந்துட்டு அதோட ரைட் சைடில் வந்துட்டு நான் மாட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்படி தான் மாட்டணும், இதுதான் மெத்தட். அண்ட் நம்ம அது ஆஸ்டாஸ் வந்து டைட் வச்சுக்கலாம். ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா கரெக்டான ஒரு ப்ராப்பர் டைட் வச்சிங்கனாலே போதும், ஃபினிஷ்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடும் நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்க்கலாம், அந்த போல்ட் வந்துட்டு நான் லென்த்து போல்ட்டு காட்டுறேன். அண்ட் அது வந்துட்டு அந்த அந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி வந்துட்டு ஓல்டு பீஸ் தான், அந்த வண்டியில் முதல்ல இருந்ததில் அதே பீஸ் தான். இப்போ நான் ஒரு புஷ்ஷு காட்டுறேன் பாருங்கள், அது எதுக்குன்னா அந்த லென்த்து போல்ட்டு போட்டு அதுக்குள்ளே போட்டு அங்கே டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஹைட் கரெக்ட் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு இப்போ மாட்டுறதுனால வந்துட்டு என்னால் வந்துட்டு அது உங்களுக்கு நான் காட்ட முடியல, பட் நான் உங்களுக்கு அதுக்கு லேட்டராக காட்டுறேன். க்ளோஸ்அப்பில் காட்டும் போது வந்துட்டு அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் ஆல்டர்னேட்டரை கழட்டுறீங்களே, அந்த ஜஸ்ட் அந்த பழைய பிளேட்டவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த காயில் பிளேட்டை நிறுத்துறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி போல்ட், நட்டு எல்லாமே, அந்த வாஷர் அண்டு அந்த புஷ்ஷி எல்லாமே நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் எதுவும் வந்துட்டு செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எலக்ட்ரானிக் கிட்டு கூட கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், அந்த புஷ்ஷு போட்டு அந்த ஹைட் போல்ட் போட்டிருக்கேன். இங்கே ஷார்ட் போல்ட் இருந்தனால கரெக்டாக அங்கே பேலன்ஸாக நின்றுச்சு. தட்ஸ் இட். இந்த காயில் பிளேட் முடிஞ்சது. நீங்கள் பார்க்கலாம், அந்த 2 ஒயர் தான். ஓகேங்களா, அது வந்துட்டு ஸ்டார்டிங் காயில் ஒயர், இன்னொன்று வந்துட்டு லைட் அண்ட் சார்ஜிங் ஒயர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த கேம் தான். இந்த கேம் தான் வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலி செய்கிறது. ஓகே, அண்ட் இது நாங்களே செஞ்சு நாங்களே இது டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு கேம் இது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த காயில் பிளேட் ஜஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது எவ்வளோ அங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், டைட்டாக உரையிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு போல்ட்டு காட்டுறேன், அந்த போல்ட்டு கூட வந்துட்டு இந்த பிளேட் வாஷர் கூட நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எதுவுமே வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இந்த போல்ட்டு போட்டு டைட்டு வச்சுட்டா தட்ஸ் இட், இந்த மேக்னெட் வந்துட்டு ஜாம் ஆகிடும். அண்டு நம்ம அடுத்தது வந்துட்டு வண்டி வந்து கிராங்க் பண்ணி பார்த்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிராங்க் மட்டும் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு கிட்டு கூட ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா, எதுவுமே வந்துட்டு செப்பரேட்டாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காயில் சைட் கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. இப்போ நான் கிக் பண்ணுறேன், இங்கே வந்துட்டு உங்களுக்கு மேக்னெட் வந்து கிராங்க் ஆகிறது நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கிராங்க் ஆனது பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிடி ரெகுலேட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு ப்ளக்குக்கு வர வேண்டிய கரண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்துட்டு காயில் மாட்டியாச்சு. அதுக்குண்டான ஒயர் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்தாச்சு, உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒயரில் வந்து டேரெக்டாக வந்துட்டு சிடி போகிறதுக்கு வந்துட்டு 2 ஒயர் நான் டேரெக்டாக கொடுத்துருப்போம். அந்த ஒயர் நேராக சிடியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே தான் இங்கே தான் சிடி மாட்டியிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரெகுலேட்டரோட ஷாக்கெட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறேன். அண்ட் இது இந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது ஒன்று இந்த பக்கம் பாக்ஸ் இல்லாட்டி அந்த பக்கம் பாக்ஸ், ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம எங்கே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்கே நம்ம ரெகுலேட்டர் மாட்டிக்கலாம். அண்டு இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். வண்டியை எல்லாம் காயிலெலாம் மாட்டி வயரிங்லாம் மாட்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ண வேண்டியதான்.
நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரே கிக்கில் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல்ல ஜாவாவில் பார்த்துட்டிங்கன்னா பாயிண்ட் டைப்பில் வந்துட்டு பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜாவா எஸ்டி வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ஒரே பம்பில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கு. எலக்ட்ரிக்கல் வந்துட்டாலே வந்துட்டு ஒரே பம்பில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்தா ஒரு வாரம் 1.5 வாரம் நம்ம நிறுத்தி வச்சுருந்தா தான் இந்த வண்டியை நம்ம பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தபடி வந்துட்டு நம்ம ரெகுலர் யூசேஜ் இருக்குன்னா ஒரே பம்பில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்லோ ஸ்பீட் எப்படி ஓடிச்சுன்னு. நம்ம பெட்ரோல் வந்துட்டு டேங்க் மாட்டலை, இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியில் இன்னும் பெட்ரோல் டேங்க் மாட்டலை. கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோல் தான் வந்துட்டு ஐட்லிங் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம இந்த பெட்ரோல் டேங்க் மாட்டும் போது வந்துட்டு நம்ம உங்களுக்கு நான் அடுத்த ரேவ் பண்ணி காட்டுறேன். வந்துட்டு லைட்டுக்கு வந்துட்டு இன்னும் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணல. நான் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரிங்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த செக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளுங்க. மாட்டுறது வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? நான் ஒவ்வொரு போல்ட்டும் வந்துட்டு சைஸ் வாரியாக அந்த புஷ்ஷோடு நாங்கள் கொடுத்துருவோம் அந்த காயில் மாட்டுறதுக்கு. வேணும்னா உங்களுக்கு காயில் ரிட்ரைடு அட்வான்ஸ் வந்துட்டு காயில் பிளேட் லைட்டாக அந்த 2 போல்ட்டு லைட்டு ஒரு லூஸ் வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே நீங்கள் ரிட்ரைடு அட்வான்ஸ் நீங்கள் பண்ணலாம். காயில் அசம்பிளி நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரிட்ரைட் அட்வான்ஸ் பண்ணலாம். சூப்பராக உங்களுக்கு அது ஒர்க் பண்ணி கொடுக்கும். இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐட்லிங் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு பாயிண்ட் கம்ப்ளைண்ட் இருந்தது, நான் வீடியோவில் முன்னாடி காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஐட்லிங் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் வேணும்னாலும் ஐட்லிங் வந்துட்டு இன்னும் கம்மி பண்ணலாம். ஐட்லிங்கோட பீட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா? அடுத்தது வந்துட்டு நான் கார்பரேட்டர் டேங்க்லாம் மாட்டிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓடி விட்டு காட்டுறேன். அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபைனலி வண்டியோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வண்டி வந்து இப்போது பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைட்டும் போட்டு பார்க்கலாம். ஹெட்லைட்டில் ஒரிஜினல் ஹெட்லைட்லேயே நம்ம வந்துட்டு அதோட ரெடி பண்ணிட்டோம். ஒரிஜினல் ஹெட்லைட்லேயே வந்துட்டு வேறு பல்ப் போட்டு 60-55 போட்டு ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு லைட் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த சுவிட்சை நீங்கள் பார்க்கலாம். இந்த சுவிட்ச் வந்துட்டு இன்ஜின் கில் சுவிட்சுக்காக கொடுத்துருக்குறேன். ஓகே, இந்த வண்டிக்கு ஏன்னா இதில் நம்ம கில் சுவிட்ச், இந்த சுவிட்சில் நம்ம கில் சுவிட்ச் கொடுக்க முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த சுவிட்ச் வந்துட்டு நம்ம கீ வந்துட்டு ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் அந்த வண்டி பாயிண்ட் வண்டியில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணால் ஆன் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் என்ன நம்ம ஒரு பெரிய பிரச்சனைனா, எலக்ட்ரானிக்கில் வந்துட்டு இந்த சுவிட்சில் வந்துட்டு எலக்ட்ரானிக்கோட இன்ஜின் ஆன் ஆஃப் லைனை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் சம்டைம்ஸ் இந்த கீயை தொடும் போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு இதில் கில் சுவிட்ச் தராமல் நம்ம செப்பரேட்டாக இந்த கில் சுவிட்ச் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு போல்ட், நட்டு, வாஷர் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த கிட்டு கூட ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்க்ளூடிங் சீட் யூனிட், ரெகுலேட்டர் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த கிளாம்ப் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் கிளாம்ப், நீங்கள் ஓல்டு வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டர்கள் கழட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கிளாம்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் தான் நான் தரமாட்டேன். மித்தபடி போல்ட்டு, அது புஷ்ஷு எல்லாமே, அது டிஸ்டன்ஸ் புஷ்ஷு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் எதுக்குமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதே போல் தான் கிட்டு வந்து நிறைய பேருக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களே எவ்வளோ சிம்பிள் டு ஃபிட்டாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் கடைசி நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிக்சரையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் வந்துட்டு நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு எஸ்டிக்கு மட்டுமானா ஜாவா, ரோட்கிங் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. நிறைய பேருக்கு கிட்டையும் நான் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. நீங்கள் பார்க்கலாம், நிறைய வண்டி நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். அண்ட் எல்லா வீடியோஸ்லையுமே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அதுக்குண்டான பே பேக் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் ஃபோன்லேயே. அப்படி இல்லையா, வண்டி கோயம்புத்தூர்லேருந்து வண்டி கொண்டு வந்து அதையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்டி, ஜாவா, ரோட்கிங் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.